அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மஞ்சள் பூசணி கூட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு கூட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மஞ்சள் பூசணி நல்ல ஒரு பெரிய சைஸாக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா. இது பாசிப்பருப்பு ஒரு 100 பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த மஞ்சள் பூசணி கூட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிரட்டும். நம்ம இன்றைக்கி அந்த மஞ்சள் பூசணி அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையோடு தான் போட்டு நம்ம செய்கிறோம். எதுவுமே நம்ம அது கழிக்கலை. அந்த மேத்தோல் மட்டும் லேசாக சுரண்டி விடுவாங்களா, அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் அப்படியே இருக்கும் சத்துக்கள். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே போல் ஒரு வரமிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம். அதனால் ஒரு வரமிளகா போதும் காரத்துக்கு. மஞ்சள் பூசணி எப்போவுமே இனிப்பு சுவையில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி அது நல்ல பிஞ்சு விதை, அந்த முத்தின விதையாக இருந்தால் போடக்கூடாது. இது காய் மாதிரியே நல்லா இந்த விதை சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மஞ்சள் பூசணி ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரெசிபி இருக்கும் பாருங்கள். அந்த விதையோடு போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு தான் போடுறோம். ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பூசணி மஞ்சள் கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி லைட்டு எல்லோ கலர்லேயும் இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பூசணி இன்றைக்கி அந்த கூட்டுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். இது சீக்கிரம் சட்டுன்னு வேகக்கூடிய பொருள். அதனால் கொஞ்சமாக ஒரு அரை இதுக்கு வெந்துச்சுன்னா போதும். நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. பெரும்பாலும் கூட்டுக்கு இந்த மாதிரி மசாலா போட மாட்டாங்க. ஆனால் இந்த மஞ்சள் பூசணிக்கு நீங்கள் இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்டிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள். அதிகமாக காரம் இருக்காது, கலர் இருக்கும், கொஞ்சம் லைட்டு காரமாக இருக்கும். இந்த பூசணிக்காய் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் போட போகிறதில்ல, தேங்காய் இல்லாமல் தான் இன்றைக்கி செய்கிறோம். இப்போ பாருங்கள், இந்தளவு நம்ம பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சுருக்கோம். ரொம்ப கொலைய வேகக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா 3/4 பங்கு தான் வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம 3/4 பங்கு வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை போட்டுட்டோம். இந்த பூசணி சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தோலோடையே போட்டால் கூட சீக்கிரமாக வெந்துடும். இந்த தோலில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பூசணி கொஞ்சம் வாய்வு, அதுக்காக நம்ம இந்த தோலோடு போட்டால் அந்த வாய்வு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தோலோடு போட்டுட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் பொடியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சி போடலாம், அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் போடலை. இதுவே நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டோம்னா போதும். ரொம்ப நேரம் இதை குக் பண்ணக்கூடாது. ஏன்னா மஞ்சள் பூசணி கரையிற தன்மை உள்ளது. அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நல்லா கூட்டு மாதிரி இருக்கும், நல்லா குலையாமல்
சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த பருப்பு நீங்கள் இப்படியே கொஞ்சம் சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரசச்சோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இது தேங்காய் இல்லாமையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் சளிப்பு வந்துடும். இது வந்து தேங்காய் இல்லாமல் சாப்பிட்றவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.